வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. லவர் படத்தில் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான் அந்த அட்டகத்தி தினேஷ் கதாபாத்திரத்துக்கும் ஹரிஷ் கல்யாண் கதாபாத்திரத்துக்கும் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஈகோவால் தான் இங்கே நாட்டில் நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்கிறோம். முதுகை காமிச்சிட்டு பிரிஞ்சு கிடக்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் எந்த ஈகோவும் எப்பயுமே வச்சிக்காம இருக்கிற பல மனிதர்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நாமும் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன ஒன்று, அவங்கள நாம் மதிக்கிறதே இல்லை. திருச்சியில் என் கூட வாழ்ந்துட்டு இருந்த பல நண்பர்களில் ஒரு நண்பனுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். ராம்ஜி விட கோபம் வருமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் கேட்பானுங்க. ஒன்றை விட ராம்ஜிக்கு அவ்வளோ கோபம் வரும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த கோபம்ங்கிறத ரொம்ப பெரிய கௌரவமான விஷயமா நான் நினச்சிக்கிட்டது உண்டு. கோபம் எல்லாத்தையும் சாதிச்சிடும், கத்துனாக்க சாதிச்சிடலாம் அப்படின்ட்டுலாம் நான் நினச்சது உண்டு. அந்த நண்பன் பொசுக்குன்னு கோவப்படுவான், பொசுக்குன்னு மூஞ்சை காமிச்சிடுவான், டக்குன்னு 3 நாள் என் கூட பேச மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அவனே வரும். அவனே அந்த 3 நாளைக்கு முன்னாடி அவன் எப்படி பழகினானோ அதே போல தான் பழகுவான். அந்த 3ஆவது நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, எனக்கும் அவனுக்குமான ஒரு கிளாஷ் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாக மறந்தே போயிடுவான். அவன் சுத்தமாக அவனுக்குள்ளார அதை வச்சுக்கவே மாட்டான். அதை பற்றின டீட்டெயில்டு கூட கேட்க மாட்டான். ஏண்டா அன்னைக்கு இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு நம்ம கேட்டால் கூட, ஆமாம் அன்றைக்கி போய் நம்ம சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம்ல மாப்பிள்ள, அப்போ செருப்பு காணா போயிடுச்சு பார்த்தியா மாப்பிள்ள, ஆனால் எங்கள் அம்மா திட்டுச்சுடா, ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொன்னார், அப்படி செருப்பு காணா போனால் நல்லதாண்டா, பீடையெல்லாம் போயிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூட்டை பிடிச்சி அவன் சொல்லுவான். இது மாதிரி அடிக்கடி எனக்கும் அவனுக்கும், அவனுக்கும் மற்ற எங்களுடைய நண்பர்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு பொசுக்குற சண்டை விடும், டக்குன்னு அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவான் அவன். ஆனால் திரும்ப 2வது நாள் 3வது நாள் கழித்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை பற்றியே பேச மாட்டான். அன்றைக்கி நடந்த ஒரு சண்டையை பற்றியே பேச மாட்டான். இத்தனைக்கும் கெட்ட வார்த்தையில் சொல்லி ஏதாவது பேசியிருப்போம், புலையர்னு அரைஞ்சிருப்போம், சைக்கிளை எட்டி உதச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் டக்குன்னு 2வது நாள் அவன் பாட்டுக்கு பழையபடியே பழகிறதுல இருப்பான். அப்படி பழையபடியே பழகிறதுல இருந்த அவன் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு தகராறு, அந்த தகராறில் அவன் 2 நாள் கழித்து திரும்ப வந்துடுவான் அப்படின்னு பார்த்தாக்க திரும்ப வரவே இல்லை. இல்லைனா அவன் இந்நேரம் பையன் வந்திருப்பானே, அவன் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு நிப்பாட்டுவானே, அவன் மாப்பிள்ளை சிகரெட்டை சொல்கிறா அப்படின்னு சொல்லுவானே, என்னடா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அவங்க அப்பாவை கொஞ்சம் முசுடு. அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போய் பேசினாக்கா, எங்கடா சுத்த போகிறீங்க தருதலை பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். அதனால் அவங்க வீட்டு பக்கமே நம்ம போக முடியாது. வீட்டுக்கு போய் கேட்குறதுங்கிறது விட அந்த வீட்டு பக்கம் போனாலே அவர் ஸ்மெல் பண்ணிடுவார், நம்ம பயணம் தெரியுதா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சி டைப்னு ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ், அந்த சி டைப் ரயில்வே குவார்ட்டர்ஸில் அவங்க வீட்டுக்கு தள்ளி ஒரு 500 அடிக்கிட்டே நாங்கள் நின்றுட்டு வேற ஒரு ஃப்ரெண்டை வேற யாரோ ஒரு வீட்டில் போய் விசாரிக்கிற மாதிரி, அந்த பையன் வீட்டில் போய் விசாரித்து அந்த பையன் என்னாச்சுன்னு பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பனை, வேற ஏரியா நண்பனை அனுப்பிச்சுடுவோம். அந்த பையனுக்கும் என்னுடைய நண்பனுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. போய் பார்த்தாக்கா அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. என்னடா ஆஸ்பத்திரியில் என்னாச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டால், தெரியல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே இப்போ தான் வெவ்வேறு ஆஸ்பத்திரிகள், தனியார் ஆஸ்பத்திரிகள்லாம் நிறையா முளைச்சிருச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி இருக்காது. ஒன்று கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்கும், இல்லாட்டினாக்கா எங்களுடைய ரயில்வே ஆஸ்பத்திரியாக இருக்கும். அதை தாண்டி அங்கே ஏரியாவில் காசு கம்மியாக வாங்குகிற ஒரு அட்டகாசமான ஒரு டாக்டர் இருப்பார். நமக்கு அவங்க தான் ஃபேமிலி டாக்டராக இருப்பாங்க. எங்கன்னு கேட்டாக்கா ரயில்வே ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ரயில்வே ஆஸ்பத்திரியில் போய் அவனை அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போய் பார்க்க போகிறோம். அங்கே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா அப்படி எங்களை திட்டமாட்டாங்க, டே பார்த்துடா அவனை பத்திரமா பார்த்துக்காங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே விறுவிறுன்னு டே யாரும் இல்லாதப்ப போய் பார்த்துடலாண்டா அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே ஒரு கோபக்கார நர்ஸு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த நர்ஸு பார்த்துட்டாங்கனாக்கா அந்த ஏரியா முழுக்க கேட்குற மாதிரி சத்தம் போடுவாங்க. அவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் அவனை போய் பார்த்தா அவன் தூங்கிட்டு கிடந்தான். என்னாச்சு என்னம்மா, ஏன் என்ன உடம்புக்கு அப்படின்னாக்கா, அவன் பாலிடாலை குடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, முந்தானத்து அவங்க அப்பா சத்தம் போட்டுட்டு இருந்தாரு, நீங்கள் எல்லாரும் சீட்டை மாரியம்மன் கோயிலில் உட்காந்துருந்தீங்களாம்ல,
அப்படி உட்காந்துருந்ததை பார்த்துட்டு வாசல்லையே குச்சியோடு உட்காந்துருந்தாரா. உள்ளே வந்த உடனே அவனை விட்டு வெளுன்னு வெளுத்து சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்ண சொன்னார். இனிமேல் அவங்க கூட சேரக்கூடாது, அப்படி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவன் சத்தியம் பண்ணவே இல்லை. அடின்னு அடிக்கிறாரு, வெளுத்து கட்டுறாரு. சத்தியம் பண்ணுங்கிறாரு. நான் சத்தியம் பண்ண மாட்டேன், அவங்க என் நண்பர்கள் தான், என் ஃப்ரெண்ட்ஸு தானே, நான் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படி இப்படின்னு இவனும் வீம்புக்கு இருந்தான். கண்ணா பண்ணான்னு நைட்டு ஃபுல்லாக அடித்து சோறு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரா. நைட்டு பார்த்தாக்கா என்னமோ சத்தம் வருது, என்னடா அது அப்படின்னு நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தாக்கா அவன் பாலிடால பிடிச்சி மயங்கி கிடக்கிறான் பையன். இப்போ பார்த்தாக்கா சுருண்டு கிடக்கிறான். இப்போ தான்டா தூங்க ஆரம்பித்தான் அவன். எழுப்பட்டுமா அப்படின்னு. வேணாம்மா அப்படின்னு. நாங்கள் வந்துருப்போம்னு சொல்லுங்கம்மா, இனிமேல் நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்களால் தானே இப்படிலாம் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு நாங்கள்லாம் சொன்னோம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, மத்தியானம் முடிச்சு தான் கிடந்தான். அப்போ இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லாதம்மா, அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவானுங்க, அப்புறம் என்கிட்ட அவங்க பேசாமல் இருந்துருவானுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொன்னான். அதனால் நீங்கள் அவன் தான் கிடக்கிறாரா என் புருஷன், ஆனால் நீங்கள் எப்போதும் போட அவன்கிட்ட பழகுங்கடா, உங்கள் மேலே உசுரியே வச்சுருக்காட்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கூட அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிற்பாடு அவனை நாங்கள் பேச ஆரம்பிச்சது, பழக ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலலாம் நாங்கள் அவங்ககிட்ட கோபமே படலை, திட்டவே இல்லை. அவன்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் நாங்கள் சொல்கிறதே நிப்பாட்டிட்டோம். அவன் சைக்கிளை நாங்கள் எட்டி உதைப்போம்ல, அப்படி எட்டி உதைக்கிறதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். என்னடா மாப்பிள்ள அமைதியாக இருக்கீங்க, கோபம் பொசுக்கணும் ராம்ஜி பயலுக்கு, என்ன ராம்ஜி அப்படின்னு நம்மளை உசுப்புற மாதிரி கூட பேசுவான். ஆனால் நான் அவன்கிட்ட கோபத்தை காட்டவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தன் உயிர் புழைச்சி வந்திருக்கான் அப்படிங்கிறது ஒன்று. கடைசி வரைக்க எங்களுடைய நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய் சத்தியம் கூட பண்ணுறதுக்கு அவன் மனசாட்சி இடம் தரல அப்படிங்கிற ஒரு உண்மையான நண்பன் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு இருந்தது. ஆனால் ஒரு 42 வயசில் அவனுக்கு உடல் நல கோளாறு ஏற்பட்டு அவன் இறந்து போயிட்டான். ஆனால் அவனை பற்றிய நினைவுகள் மட்டும் எங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஈகோ, கௌரவம், கர்வம், வரட்டு பிடிவாதம், இதனால உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த பாலிடால் குடித்த அந்த நண்பன், பொய் சத்தியம் செய்யாத அந்த நண்பன், என் கோபத்தை ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நண்பன், அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். இந்த உலகம் ஈகோக்களாலையும் கர்வத்தினாலையும் இவன் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுனாலையும்லாம் இல்லைங்க. அம்மா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அவனுங்க வருத்தப்படுவானுங்க, அவனுங்க என் கூட பேசாமல் விட்டுருவானுங்க. நம்மகிட்ட பேசுறதுனால தானே அப்பா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் விட்டுருவானுங்கம்மா, அதனால் இதை சொல்லிடாதம்மா அப்படின்னு சொன்ன அன்பு நிறைந்த மனிதர்களால் கொண்டது தான் இந்த உலகம். அந்த நண்பனோட ஆத்மாவுக்காக நான் சாந்தி அடையணுங்கிறதுக்காக எப்போதுமே பிரார்த்தனை செய்வது. அந்த நண்பனுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி ஒரு நண்பன் உங்கள் வாழ்க்கையிலேயும் இருப்பான். அப்படி ஒரு நண்பனை நீங்களும் நிச்சயமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அந்த ஆத்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள்.